நேயர்களே வணக்கம். சற்றே மந்தமடைந்திருந்த தமிழ்நாடு அரசியல் களம் வேகமாக சுழல தொடங்கி இருக்கிறது, நகர தொடங்கி இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நோக்கி சூடுபிடித்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம். எல்லா கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகின்றன. கிராஸ் ரூட் லெவல்ல கிளைகள் ஒவ்வொரு ஊராட்சி அளவிலையும் ஒவ்வொரு கட்சியுடைய பலத்தை சோதனை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பல பரீட்சை உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகின்றன. அதிமுக தன்னுடைய பலத்தை இன்று பறைசாற்றும் வகையில் 91,308 பேர் மாற்று கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்த நிகழ்வு இன்று தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் இன்று நடந்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய பலத்தை பறைசாற்றும் விதமாக அதிமுக இதை காட்டியிருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். திமுகவும் உள்ளாட்சி தேர்தலை நோக்கிய நகர்வுகள், வேட்பாளர்களுடைய மனுக்களை எல்லாம் கேட்டு வருகிறது. மற்ற கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்த நிலையில 4 மாசமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் இல்லை. இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழக அரசியல் களத்தில் நீண்ட அனுபவம் பெற்ற திருநாவுக்கரசர். இது காங்கிரஸ் கட்சியை புத்துயிர் பெறச் செய்ய வைக்குமா? மற்ற கட்சிகள் ஒரு பலமான இருதுருவ அரசியல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிரூபணமாக இருக்கிறது. அதை உடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? மற்ற கட்சிகள் தங்களுடைய பலத்தை அதிகரிக்க, தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளவாவது வாய்ப்புகள் இருக்கின்றனவா? உள்ளாட்சி தேர்தலில் அதில் இருக்கக்கூடிய சமதளம் பற்றியெல்லாம் விமர்சனங்கள் ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் எழுவதை நாம் பார்க்கின்றோம். உள்ளாட்சி தேர்தலும் அரசியல் வியூகங்களும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலர் விஜயதரணி அவர்கள் மற்றும் நம்மிடையே இணைகிறார் நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான காங்கிரஸ் மூத்த தலைவராக, தமாகவுடைய மூத்த துணைத் தலைவராக இருந்த திரு ஞானசேகரன். இன்று ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் அதிமுகவில் இணைந்து. திரு ஞானசேகரன் அவர்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மதிமுகவுடைய பிரதிநிதி திரு காரை செல்வராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி திருமதி விஜயதரணி அவர்களுக்கு. ஒரு 4 மாத இடைவெளிக்கு பிறகு, ஒரு லார்ஜ் கேப், ஒரு ஹியூஜ் கேப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக தலைவர் கிடைத்திருக்கிறார், நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திரு திருநாவுக்கரசர் ஒரு நீண்ட அனுபவம் தமிழக அரசியலில் பெற்றவர். ஒரு மத்திய அமைச்சரா, மாநில அமைச்சரா, தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகரா ஒரு நீண்ட அனுபவம் பெற்றவர். நியமிக்கப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய துணை தலைவரா, மாநில தலைவரா. திரு திருநாவுக்கரசர் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சாய்ஸ் காங்கிரஸ் கட்சிக்கு என்றால் ஏன் இந்த 4 மாத கால தாமதம்? குறிப்பாக முதலாவது நான் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்வு அது சரியான ஒரு தேர்வாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வார் என்று உறுதியளிக்கும் விதத்தில் இன்றைக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் அதை உறுதி அளிச்சிருக்கார், பேட்டியெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஒரு மூத்த தலைவர், நீங்கள் சொன்னீங்க மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. தமிழ்நாடுடைய பண்பு பாங்கு எல்லாம் நன்கு தெரிந்தவர், உணர்ந்தவர். தமிழர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உணர்ந்த ஒரு நபர். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு உணர்ந்த நபரை சரியான தேர்வை செய்வதற்கு ஏன் இவ்வளவு கால தாமதம்? 4 மாதம் ஒரு கட்சிக்கு மாநில தலைவர் இல்லை அப்படின்னா அது ஒரு இயல்பான சூழ்நிலை இல்ல. பீகார்ல 1 வருஷம் கழிச்சு தான் நியமனம் பண்ணாங்க, அதனால பிரச்சனை இல்ல. இது வருது, அசாதாரண சூழ்நிலைன்னா இந்த மாதிரி எவ்வளவோ இடத்துல வந்திருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்கிற கட்சி இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதனால அந்த தாமதம் புரிஞ்சுக்க விரும்புறேன். அது இயல்பானதா, இயல்புக்கு மீறியதா, அசாதாரணமாங்கறத தாண்டி இவ்வளவு காலம் அது நான் ரீசன் சொல்றேன். அதாவது குறிப்பா எங்களுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நேர்காணல் செய்தார். நான் கொஞ்ச நாள் முன்னாடி பேட்டி கூட பத்திரிகைகளுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன். குறிப்பா 9 பேர் முதலாவது நேர்காணலில் அழைச்சிருந்தாங்க. அதில் முதல் நபரே திரு திருநாவுக்கரசர் தான்.
அப்புறம் என்னையும் அழைச்சிருந்தாங்க 9 பேர் அதுல பங்கு கொண்டா. அப்புறமா ஒரு 4 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தாங்க. அவங்களே நான் சொல்லலன்னு ஆயிடாம. இந்த நேர்காணல் நடந்து, ஆமா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் காங்கிரஸ்ல. இந்த நேர்காணல் நடந்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். 2 மாசம் இருக்கும். இல்ல 2 மாசமே வச்சுக்கிட்டாலும் கூட அப்பொழுதே திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக வருவதற்கான வாய்ப்பு பற்றி நிறைய பேசப்பட்டது, பொதுத்தளத்தில் விவாதிக்கப்பட்டது. திருநாவுக்கரசர் அதை பற்றிய பேட்டிகள் அளித்தார், இளங்கோவன் பேட்டி அளித்தார், பொதுத்தளத்தில் வந்தது. திருநாவுக்கரசுடைய பேர் அன்றே பரிசீலனையில் இருந்து அன்றே அது ஒரு கன்சென்சஸ்க்கு வந்துச்சுன்னா அன்னைக்கே போடலாம். எதற்கு இவ்வளவு கால தாமதம்? இதுல கன்சென்சஸ் என்று கூறுவதை விட எங்கள் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதுதான் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். அதுதான் அந்த முடிவு அன்றே பேசப்பட்டது. திருநாவுக்கரசரை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கே பேசப்பட்டது. அதன் அடிப்படையில தான் இந்த விவாதம் எல்லாம் எழுந்தது. அன்று பேசினா என்ன, இன்று அறிவிச்சா என்ன, டசன்ட் மேக் a difference. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது, அதற்கு முன்னால் நியமனம் செய்யணும். அதை செஞ்சிருக்காங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தா இன்னும் வலுவா ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல பணிகள் எல்லாம் திருநாவுக்கரசை செய்வதற்கு கிராஸ் ரூட் லெவல் பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. நீங்க அது இல்லன்னு சொல்ல, ஏன்னா மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, வட்டார தலைவர்கள் இருக்காங்க. தேசிய கொடி ஏற்றுவது யார் அப்படிங்கறதே அப்படிலாம் இல்ல. நாங்க ஏற்கனவே யார் என்று தீர்மானிக்கப்பட்டது. அது யாருன்னு ஊடகங்கள் சும்மா விமர்சனம் பண்ணாங்க, தப்பான ஒன்று. எங்களுக்கெல்லாம் யார் ஏத்த போறாங்கன்னு 2 நாள் முன்னாடியே தெரியும். அறிவிப்புங்கிறது அவர் ஏத்தும் போதுதான் அறிவிப்பு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? சிஎல்பி லீடர், அதாவது தலைவர் பிசிசி பிரசிடென்ட் இல்லன்னா சிஎல்பி லீடரை வச்சு ஏத்துறது எல்லா மாநிலத்திலும் நடக்கிற விஷயம். எங்க கட்சியோட நடைமுறை. அறிவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு தலைவர் இல்லாம இருக்கிறதுக்கும் மற்ற ஒரு அட்ஹாக் அரேஞ்ச்மெண்ட்ல சேர்றதுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கு. திருநாவுக்கரசர் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சாய்ஸா இருந்ததுன்னா அவர் தான் நீங்களே சொன்னது போல நல்ல தேர்வு, சிறந்த தேர்வு, நீண்ட அனுபவம் பெற்றவர் அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவரை நியமிச்சிருக்கலாம். வாட் ஸ்டாப் யூன்னு கேட்க வரேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி நியமனம் பண்ணணுங்கிறது ஒரு தேர்தலை நோக்கி பார்வை. அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க, அதை நான் வரவேற்கிறேன். நீங்க அந்த டிலேயை பத்திலாம் கவலையே பட வேண்டாம். பீகார்ல 1 இயர் ஆயிருக்கு, இன்னும் சில மாநிலங்கள்ல எவ்வளவு நாள் ஆயிருக்கு. அதெல்லாம் விட இது எவ்வளவு பெட்டர். 4 மாசத்தை நியமிச்சிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால எங்க பணிகள் ஒன்று தடைபடவே இல்லை. காங்கிரஸ் கட்சி இன்னும் சூப்பரா தான் இருக்கு. சாதனையாக கருதுறார். 4 மாசத்துல நியமிச்சிருக்காங்க பாருங்க. பீகார்ல 1 வருஷம் தலைவர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, இருக்கலாம், சாதனையா இருக்கலாம். நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு இளங்கோவனுடைய பிரசிடென்சியை பார்க்கும்போது வைப்ரண்டாக கட்சியை வைத்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு பொதுவான பார்வை இருந்தது. ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து 8 சட்டமன்ற உறுப்பினரா முந்தைய சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் பார்த்தோம். ஒரு வைப்ரண்டா கட்சியை வச்சிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். திருநாவுக்கரசரும் ஒரு நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு தலைவர், பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார். வாட் இஸ் த ரோட் அஹெட் ஃபார் காங்கிரஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இன்ஃபேக்ட் இவருடைய தலைவராக அறிவித்த உடனே எனக்கு தோணக்கூடிய ஒரு வரி என்னன்னா, திராவிட லாயத்தில் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்ற ஒரு பந்தய குதிரை அப்படிங்கு தான் எனக்கு இவரை சொல்லணும்னு தோணுச்சு. உண்மையிலேயே அது ஒரு நீண்ட கால பாரம்பரியம் உள்ள இந்த திராவிட இயக்கத்துக்குள்ள தேர்ச்சியும் பயிற்சியும் பெற்றது அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அடுத்து வரக்கூடிய எந்த விதமான தேர்தலாக இருக்கட்டும், நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் போய் வேலை செய்ய விஷயத்துல தான் அந்த மாநில தான் தேசிய கட்சிகள் பின்தங்குறாங்களோ பின்தங்கின இடம் அதுதான். ஆக்சுவலா நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் போய் தொண்டர்களோடு பணியாற்றுவதற்கும் அந்த தேர்தல் டைனமிக்ஸ் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் தேர்ச்சியும் ரொம்ப அவசியம். அது பிரமாதமான ஒரு தேர்ச்சியும் பயிற்சியும் பெற்றவர் திருநாவுக்கரசு அவர்கள். அதனால அவரால் கண்டிப்பாக இப்ப அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் தங்களுடைய தொண்டர்களை எவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல அவருடைய தேவையான இடங்கள்ல என்ன விதமான ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல மாறுதல்களை கொண்டு வரணுமோ இல்ல முன்னேற்பாடுகளை செய்யணுமோ அதெல்லாம் செய்வதற்கான தகுதி மிக்கவராக அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் என்றால் நான் நீங்க அவர் சாய்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க காங்கிரஸுக்குள்ள இருந்த ஒரு 8 சாய்ஸஸ்க்குள்ள இவருடைய சாய்ஸ் தான் பெஸ்ட்னு அவங்க நினைச்சிருக்காங்க. காங்கிரஸ் மேலிடம் he was the best. இந்த 4 மாசம் டிலே அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதா? இல்ல, புரிந்து கொள்ளதே கிடையாது. இது உண்மையிலேயே இந்த சாய்ஸ் நீங்க முதல்ல இருந்தே யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் 4 மாதத்துக்கு முன்னாடியே தேர்வு செய்திருக்கலாம். ஆனா என்னுடைய ஒரே ஒரு வேற யோசனை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, 2-3 கேள்விகள் நிச்சயமா காங்கிரஸ் மேலிடத்துக்கு இருந்திருக்கும். ஒன்று, இவர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர், அங்கே மத்திய அமைச்சராக கூட இருந்தவர் அப்படிங்கிறது அது ஒரு மைனஸ் பாயிண்டாக யோசித்திருக்கலாம். இன்னொரு பொதுத்தளத்திலும்
பேசப்பட்டது. இளங்கோவன் கடிதம் எழுதியதாக சொல்லப்பட்டது. அந்த எழுதப்பட்டதா சொல்லப்பட்ட கடிதத்துக்கு திருநாவுக்கரசர் ரியாக்ட் பண்ணார். இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு தூரம் இவரால கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்களோட, காங்கிரஸ் தொண்டர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி இருந்தது. இதுவும் இந்த கேள்வி இன்றைக்கும் இருக்கக்கூடாது. அப்போ இது என்ன சூழ்நிலைனா, இதையெல்லாம் மீறி இவர் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு காங்கிரஸை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னும் போது அந்த சேலஞ்சை இவர் வந்து எடுத்துக்கொண்டு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மேலிடத்துக்கு ஏற்படுவதற்கு இந்த 4 மாதங்கள் ஆனதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த அவருடைய நீண்ட அரசியல் அனுபவம் எந்த அளவுக்கு கட்சிக்கு பயன்பட போகிறது? ஒரு 4 மாதம் தலைமை இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும். அதுவும் உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில உங்களுடைய முன்னாள் கட்சிக்கு ஒரு புதிய தலைவர் கிடைத்திருக்கிறார். திரு ஞானசேகரனுடைய முதற்கட்ட கருத்து மட்டும் கேட்டு ஒரு சிறிய இடைவேளை. ரொம்ப சுருக்கமா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளும் இருக்கு உங்களுடைய புதிய அவதாரம் குறித்து. இல்லை, இது வந்து ஏற்கனவே விஜயதாரணி சொன்னது மாதிரி சீக்கிரம் போட்டதாக அவங்க கருதுறாங்க. ஒரு வருஷம் பீகாரில் லேட் பண்ணதை இப்போ 6 மாதத்தில் போட்டிருக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் பொருள்பட்ட எடுத்துக்கணும் ஒழியாத. இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதை அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க கட்சி விவகாரத்தில் அதுவே மேலுன்னு நினைக்கிறப்போ நாம் வந்து அதை நீங்களும் அதை சாதனையாவே கருதுறீங்க. 4 மாசத்துல அவருக்கு நம்ம கட்சியை பத்தி தெரியாது ஒண்ணும் இல்லையா? இல்லை, காரணம் என்ன? அது காரணம் உங்க கட்சியை பத்தி பெருமையா சொல்றீங்களா? பெருமையா தான் சொல்றேன். இதுவே ஒரு அகில இந்திய கட்சியில இதெல்லாம் பெருமையான விஷயம் தான். காரணம் என்னன்னா, இதுல வந்து ஏற்கனவே பல தலைவர்கள் இதே இளங்கோவன் உட்பட எல்லோருமே வந்து இவர் வரக்கூடாது என்று மாவட்ட தலைவரிடம் சில பேர் கையெழுத்தை பெற்று, சில பேர் போர்ஜரி கையெழுத்து போட்டு கூட அனுப்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் செய்திகள் நிறைய வந்தது. சில தலைவர்கள் இவர் வரக்கூடாதுன்னு திட்டமிட்டாங்க. எது அவருடைய கட்சி இவர் தான் சரியானவர் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ 6 மாதத்தில் போட்டிருக்காங்கன்னாக்க எந்த அளவுக்கு கட்சி வேகமாக செயல்படுகிறது என்று எடுத்துக்கொள்வதா? சார் 6 மாதம் ரொம்ப லேட்டா சொல்றீங்க. 4 மாதத்திலே போட்டாங்க. அது மிகப்பெரிய சாதனையாக சகோதரி விஜயதரணி கருதுகிறார். திரு ஞானசேகரனும் அவ்வாறே கருதுகிறார். அந்த சாதனைக்கு பாராட்டு. காரை செல்வராஜ் அவர்கள் நம்முடைய இணைகிறார். மதிமுகவுடைய மூத்த பிரமுகர். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 91,308 பேர் அதிமுக இணைஞ்சிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் உங்களுடைய கட்சியிலிருந்தும் தொண்டர்கள், நிர்வாகிகள் அதிமுக இணைஞ்சிருக்கிறாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகமாக மாற்று கட்சிகளுக்கு தொண்டர்களை கொடுத்த ஒரு கட்சி இருக்குமானா அதுல நிச்சயமா மதிமுகவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பேர் இணையறாங்க அப்படிங்கும்போது ஆளும் கட்சி அப்படிங்கிற அட்வான்டேஜை தாண்டி இட் இஸ் அ பார்ட்டி ஆஃப் ஹோப். யார் போனாலும் எந்த நிலையில போனாலும் அங்க பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒரு நிலைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முக்கியமான காரணமா நீங்க கருதலையா? சமீபத்தில் தமாகலேருந்து போனார் திரு SRB, நாடாளுமன்ற மாநிலங்கள உறுப்பினரானார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆதரவு நிலை எடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கிறார். அது போல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் எந்த நிலையில வந்திருந்தாலும் ஒரு பதவிக்கோ இல்லாட்டி ஒரு நிலைக்கோ உத்தரவாதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கிறது ஒரு காரணமா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாற்றுக் கட்சிக்கு போனவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒரு 95% பதவி ஆசைக்காக போனவர்கள் தான். நான் வரிசையாக லிஸ்ட்டு கொடுக்க முடியும். அதில் சில பேர் வந்து அந்த பதவி ஆசைக்காக போனவர் நம்ம மாசிலாமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. மற்றபடி பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளில் கொடுத்துருக்காங்களே தவிர எதிர்பார்த்து போனது கிடைக்கல திமுகவுக்கு போகும்போது. இப்போ அதிமுக இயல்பாகவே என்ன நினைப்பாங்க கேட்டால், இந்த தேர்தலில் மறுபடியும் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் அவங்க தான், 4 கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் அவங்க தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. எதிர்கட்சிக்கு போவதை விட ஆளுங்கட்சிக்கு போனால் நிறைய சாதனைகள் செய்துக்கலாம், நமக்கு தேவையான நிறைவேற்றி கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருக்கலாம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து இப்போ 91,308 பேரில் ஒரு 8 பேர் இன்னைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 6 பேர் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பே நிறைய பேர் போயிருக்காங்க. கலைப்புலி தான் ஒரு முறை சொன்னார், மதிமுகவுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுல இந்த ஸ்தாபனர்களா தொடக்கத்தில் இருந்த பலர், திரு வைகோ மற்றும் சிலர், நீங்களா யாருமே நீங்க கட்சியில் இல்லை அப்படின்னு. ஸோ இனி சமீபத்தில் ரீசன்ட் ஸ்பெல்லில் அதிமுகவுக்கு நிறைய பேர் போகாம இருக்கலாம், பட் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து போயிட்டு இல்லை. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். மறுமலர்ச்சி திமுகவுடைய அரசியல் வரலாறு 23 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது தலைவருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் பார்த்தீங்கன்னா, கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாமல் கொள்கைகளுக்காகவே நிறைய நாங்கள் இழந்திருக்கிறோம். அது யாரும் மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தல்கள் இழந்திருக்கிறோம், நிறைய இழந்திருக்கிறோம். நாங்கள் கொள்கைகளை சமரசம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்க வேண்டியதில்லை. நாங்களும் மக்கள் மன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சில பேரையும் நாங்கள் பெற்றிருக்க முடியும். அந்த கொள்கைகளை அடைவதற்கும் அதை நிலைநாட்டுவதற்கும் பதவிகளும் பொறுப்புகளும் ஆட்சியும் அவசியமா இருக்கு. அதுவும் ஒரு கட்சியோட அந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ். நீங்க இயல்பான ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அதுக்கு சொல்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யார் கூட கூட்டணி இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும்.
நாங்கள் கூட்டணியிலிருந்து போட்டியிட்டவர்கள் இந்த நாட்டை ஆட்சியில் கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்பதற்கு ராஜபக்சேவை அழைத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நான் டெல்லியில் போய் ஏன் போராடி இருக்கணும்? சமரசம் செய்துக்கிட்டு போயிருந்தோம்னா டெல்லி பதவி தானே வர்றாரு, வந்துட்டு போறாரு. நாங்கள் இங்கே சென்னையில் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு ரொம்ப இயல்பாக முடிச்சிருக்கலாமே. ஆனால் எங்கள் தலைவர் இங்கேருந்து அங்கே பதவியேற்கிற அன்றைக்கு எங்கள் தலைவர் இங்கே டெல்லியில் போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த கொள்கைகளை சமரசம் பண்ணிக்கொள்ள முடியாத தன்மை. அந்த மாதிரியான இயக்கங்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வரும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எத்தனை சோதனைகள், ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் பாலவாக்கம் சோமு போனார், அடுத்து ஜெகன் தனசேகரன் போனார், இப்போ மாவை மகேந்திரன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 150 இடங்களிலே காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் இந்த பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழாவிற்காக சுவரெழும் எண்ணங்களோடு எங்களுடைய திட்டம். இந்த எழுச்சி பார்த்தீங்கன்னா 123 இடங்கள் இன்றைக்கு வரைக்கும் சுவரெழும்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை எல்லாம் 9 மணிக்கு விளம்பரமோ போஸ்டரோ கொடி கட்டுவதோ ஒரு கட்சியுடைய சாதனைன்னு பார்ப்பதா? இல்ல, சாதனை சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்பது தானே, அதுதானே மக்களுடைய ஆதரவு பெறுவது, அதுதானே பிரதானமான ஒரு. அதுதான் உங்களை ஆரம்பத்தில் சொன்ன சில சமரசங்களை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த இயக்கம் இல்லாததுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராவதற்கும் மக்கள் மன்றத்திலே எங்களுடைய போராட்டக்களமோ மக்கள் மன்றத்தில் நாங்கள் எங்களுடைய தோல்விகள் இல்லை. வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது தேர்தல் தானே, அதை தாண்டியும் இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு. நான் திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நவம்பர் 1ஆம் தேதி 2014 எனக்கு நல்லா நினைவு இருக்கு. இதே அரங்கத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக திரு ஞானசேகரன் தொடர்பு கொண்டோம். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் நீங்க, திரு ஜி.கே. வாசனும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராகத்தான் அந்த சமயத்தில் இருந்தார். அன்னைக்கு தான் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக நியமிக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அது குறித்து திரு ஞானசேகரன் கருத்து கேட்டும் போது தமாகவின் வாழ்த்துக்கள் காங்கிரஸுடைய புதிய தலைவர் திரு EVKS இளங்கோவனுக்கு அப்படின்னீங்க. அதாவது திரு ஜி.கே. வாசன் தமாகவை அறிவிப்பதற்கு முன்பாக அறிவித்தவர் திரு ஞானசேகரன். ஒரு மிக மூத்த தலைவராக, இன்னும் சொல்ல போனா பல கட்டங்களில் தமாகவை திரு வாசன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வலியுறுத்திய நபர்கள்ல தலைவர்கள்ல மிக முக்கியமான நபர் நீங்க. இன்னைக்கு திரு வாசன் அபேண்டன் பண்ணி அதிமுகவில் இணைந்திருக்கிறீங்க. 91,308 பேர்ல ஒருவராக. இது திரு ஜி.கே. வாசனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக பார்க்கப்படாத அரசியல் களத்துல, அதை தாண்டி ஒரு தமாகல வாசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த நீங்கள் இன்று 91,308 பேர்ல ஒருவராக அறியப்பட மாட்டீங்களா? நான் செய்தது துரோகம்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து வாசன் அவர்கள் 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்து அவர் தமாகவை உருவாக்கியது அது துரோகம்ன்ற கணக்கில் கொண்டு போவீங்களா? நான் இல்லை, நான் வந்து தமாக ஆரம்பிக்க சொன்னது பார்த்தீங்கன்னா 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போட்டு உடனே 40 சீட்டு கொடுக்குறேன்றாங்க. அப்பே போகலான்னப்போ நான் மந்திரியாக இருக்கிறது பிடிக்கலையான்னுட்டு அவர் வர மறுத்துட்டார். இல்லாட்டி அப்போ இருந்தால் கட்சி நின்றுருக்கும், தமாக நின்றுருக்கும். இப்போது தமாக வந்து அன்டைமில் வந்தா கூட பரவாயில்ல. இப்போ கொள்கை முடிவு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொள்கை சமரசம் பண்ணிக்கிறதுன்னு நண்பர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற பாதையில் இவரும் தமிழ் மாநில காங்கிரஸை வந்து 9 மாத காலம் எடுத்து சென்று விட்டு பிறகு திடீரென்று அதிமுகவோட கூட்டணி எங்க அறிவிச்சார்? அவர் அறிவிக்கலை, என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். அதாவது அவர் அறிவிக்காது இப்படியே பண்ணிட்டு எங்கிட்ட பொதுவாக எங்களுடைய இதில் வந்து பேசும்போது அதிமுக கூட்டணி தான் முடிவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து கடைசியில் என்னன்றாரு, இது வந்து 5 சீட்டு தான் கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் பழைய கதை, இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் என்னன்னா இந்த இடத்துல தமாக கட்சியை வலுவோடு, அதாவது ஒன்று திமுக அல்லது அதிமுகவோடு இணைந்து செயலாற்றி இருந்தால்தான் நான் வந்து இந்த இடத்துல ஏதாவது வெற்றி பெற முடியும், இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அதோட அதிமுகவோடு சேர்ந்தால்தான் அதிகமான வெற்றியை நம்மால் ஈட்ட முடியும். திமுக கூட சந்தேகம் என்ற முறையில் நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் வந்து அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் அவர் மீண்டும் மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியிலே கூட மற்ற தலைவர்கள் யாருமே நிக்கல, அவரே கூட நிக்கல, யாருமே நிக்கல. நான் இன்னும் 21,090 ஓட்டு எடுத்தேன். அதான் அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன் தமாகவில். நான் இருந்து துணிஞ்சு நின்னேன். அது அப்படி இருந்த பிறகு கூட மக்கள் இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பல தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கல. அவர் அதுக்கு பிறகாவது அதுலேருந்து விலகினாதான், இல்லாட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் விலகி போயிட்டு அப்படின்னு சொன்ன பின்னாடி எப்போ விலகினாரு? 5 கூட்டம் போட்டு செயற்குழுவிலையும் அதுக்கு தீர்மானம் போடாமல் செயற்குழுவில் வந்து பாராட்டு தெரிவிச்சுட்டு
தலைவர்களுக்கெல்லாம். பிறகு அதுக்கப்புறம் தனியார் தொலைக்காட்சி நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் அழைத்து பேசுன்னு சொன்னால வந்து அதெல்லாம் நாகரிகம் இல்ல, நாகரிகம் இல்ல. கட்சி என்பது வந்து உடனுக்குடன் முடிவெடுத்து நீங்க கட்சி எந்த பாதையில் எடுத்து சென்றால் வெற்றியை ஈட்ட முடியும். ஒரு கூட்டணியில பிரயாணிச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு வெற்றி கிட்டலனால பை பை இந்த கூட்டணி மோசமான கூட்டணி சொல்வதா? இல்ல, அந்த கூட்டணி உதவாதுன்னு நாங்க எடுத்து சொல்லி அதை கேட்காம நீங்க அதிலேயே போயிட்டு பிறகு இதுல நீங்க சொல்றதுல ஆப்பர்ச்சுனிசம் மேலும் ஆப்பர்ச்சுனிட்டிசம் இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுகவோட சேர்ந்து பிரயாணிப்பதுதான் சரி அப்படின்னா திரு ஞானசேகரன் காங்கிரஸ் கட்சியில அதிமுக இணைஞ்சிருக்கணும். தமாக ஏன் உருவாக்க சொல்றீங்க? ஏன்னா காங்கிரசும் தமாகவுக்கும் கொள்கை ஒத்து போகக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது. தமாகவுக்கும் காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் இல்ல. இப்போ நீங்க இப்ப ஆரம்பத்துல கேட்டீங்கல்ல, கொள்கை முடிவு சரியான மட்டில் வந்து தலைவரை போடுறதுக்கே இவங்க 4 மாசம் 6 மாசம் எடுத்துக்கிறாங்க, பீகார்ல 1 வருஷம் எடுத்துக்கிறாங்கன்ற எல்லாத்துக்கும் முடியும். இப்ப காவிரி பிரச்சனை இந்த அளவுக்கு வெடிச்சதுக்கு காரணமே மன்மோகன் சிங் அன்னைக்கே மானிட்டரிங் கமிட்டி, அதாவது உங்களுக்கு காவிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி போட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இது எல்லாத்துலயும் காங்கிரஸ்ல இல்ல, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப டிலேவா முடிவெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, கட்சியே இல்லாம போயிட்டு இருக்கிறது தான் தமாக ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்படியும் காங்கிரஸ் இப்படியும் உள்ளது இல்ல, அப்படியும் இல்ல. இப்ப ஏன் இல்லது? ஏன் இவ்வளவு கேப்? இல்ல, அதனால சரி, அது முடிச்சிட்டோம், அந்த டாபிக் முடிச்சிட்டோம். அது வந்து அது வேகமா செயல்பட்டா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அது வேகம் எப்படியாப்பட்ட வேகம் நாட்டு மக்களுக்கு தெரியும். இது அது ஒரு நாள் வேகம், அவ்வளவுதான். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், அதாவது நீங்க இப்ப எப்பவுமே வந்து ஒரு நம்மளாம் முற்றும் திறந்த முனிவர்கள் இல்லை. இன்னைக்கு மக்கள் நலம் சார்ந்த சில திட்டங்களை யார் நிறைவேற்றி மக்களை ஈர்த்து வாக்கு வாங்க முடியுமோ அப்படிப்பட்ட இயக்கத்தை தான் நடத்தணும். அப்படி நீங்களே என்ன சொல்றீங்க? திமுகவும் அதிமுகவோட இணைந்து பிரயாணிப்பு தான் சரி அப்படின்னா நீங்க எதுக்காக உங்களோட கூட்டணி வச்சு பிரயாணிக்கணும்? திரு ஞானசேகரன் இன்று எடுத்திருக்கக்கூடிய முடிவை அன்றே எடுத்திருக்கலாம். இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது நீங்க இவ்வளவு காலம் பிரயாணித்த இந்த ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்துக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை ஒத்து போகக்கூடிய இடங்கள் அதிகமா எப்படி நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். கொள்கை ஒத்து போற இடமா இருந்தா கூட நாம் வந்து தலைமை என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமையை முடிவெடுத்து ஒரு கூட்டணி, அதாவது ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது தலைமை அப்படிப்பட்ட முடிவு எடுத்திருந்தால் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு இது எப்படி பார்த்தாலும் 15 to 20 எம்எல்ஏக்களை இப்போ இவங்க 21 எம்எல்ஏக்களை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு சீட்டு வாங்கி 18 சீட்டு நாங்கள் அந்த மாதிரி தாராளமாக வந்திருப்போம். அதுக்கு இன்னைக்கு அது இல்லாமல் செய்யறதுக்கு காரணம் தலைமையினுடைய செயல்பாடு சரியான முறையில் அமையவில்லை என்ற காரணத்தால் தான் இன்னைக்கு அதில் போய் இணைஞ்சோம். அதில் இணைஞ்சதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் இணைஞ்சன்ற ஒரு கேள்வியை நீங்க தொக்கி விட்டுட்டீங்க. இணைஞ்சது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை பொதுவாக காவிரி எடுத்துக்கொண்டாலும் கூட சட்ட போராட்டத்தின் மூலமாக இன்று தண்ணீரை பெற்று இதுவரைக்கும் பல பேர் இருந்து பல ஆண்டுகளாக பெற முடியாதவற்றை பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி போராட்டத்தை நீங்க காங்கிரஸ் இருந்த போதுல இருந்து முதலமைச்சர் மேற்கொண்டு இருக்காங்க. அன்னைக்கு நீங்க இணையல, அதுக்கு அப்புறம் வந்து தமாக உருவாகும் போது நீங்க தமாகவை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க அதை இணையும் போது அதுக்கு ஒரு காரணமா சொல்லும் போது அது உண்மையான காரணமா எல்லாருக்கும் படுமா? இல்ல, உண்மையான காரணம்னா உங்களுக்கு வந்து மற்ற கட்சியில் இருக்கிறோம், அதுவும் அந்த அளவுக்கு வேகமா செயல்படும், கூட்டணி வச்சு அவங்களோட செயல்படும் பார்த்தோம். கூட்டணி வைப்பதற்கு அவர் தவறிவிட்டு நம்முடைய தோல்வி கடத்தில் கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் நடுரோடில் விட்டுவிட்ட காரணத்தினால்தான் எல்லோருமே கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிற போது இதில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இன்னைக்கு வந்து நல்ல கட்சி அதிமுக என்ற முடிவெடுத்து இன்னைக்கு 91,000 பேர் சேர்ந்தாங்கன்றதுக்கு காரணமே அதுதான். ஓகே, செல்வராஜ் ரொம்ப சிறிய குறுக்கீடு. அப்புறம் நான் மற்றவர்கள்ட்ட கேட்கிறேன். ரொம்ப ஒரு அண்ணன் சொன்ன பிறகு நான் ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுஜனமா ஒரு பார்வை இடையில அப்படியே மக்கள் நல கூட்டணி தோல்வி அடையும்னு ஆர்வம் சொன்னதாக அண்ணன் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் களத்திலே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான், புதுசா ஒண்ணு இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் கூட்டணி சேருவதற்காக கடுமையாக முயற்சி செய்தார் என்பது உண்மை. கடைசி வரையில் அதிமுகவினுடைய கதவு திறக்கப்படவில்லை என்கிற சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு நீங்க சொல்லல, அதுக்கப்புறம் ஏன் சொல்லல இன்னைக்கு சொல்றீங்க? என்ன நான் என்னைக்கு சொன்னது அந்த புதுசா செய்தி இல்லையங்க. திரு வைகோ சொல்லல, திரு அதிமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கான முகாந்திரம் இல்லாமல் போனதற்கு பின்னால் தான் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் மக்கள் நல கூட்டணி பக்கமாக நாங்கள் சென்று அழைத்தது பிறகு வந்தாரே தவிர ஒன்று. இரண்டாவது, அன்று மதிமுகவினர் இந்த கேள்வி வைத்த போது என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, எங்களை விரும்பி வேண்டி நல்லா யோசிச்சு இதுதான் சிறந்த கூட்டணின்னு நினைச்சு வந்தார் அப்படின்னு நீங்க ஒரு கூட்டணியிலே கதவு அடைக்கப்படுகிற பொழுது அடுத்ததாக அவர் எதை தேர்ந்தெடுத்தாரு? மக்கள் கூட்டணியை தேர்ந்தெடுத்தா என்ன அர்த்தத்தில் தேர்ந்தெடுத்திருப்பார்? அடைக்கப்பட்டு தேர்ந்தெடுத்ததா நீங்களும் சொல்லல, அவரும் சொல்லல. அன்னைக்கு ஞானசேகரன் வைகோ அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போய் பண்ணாங்க.
இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது இன்னொரு கருத்தை பதிவு பண்ணாங்க. மக்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம், அதில் நான் போய் சேர்ந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அரசியல் இருக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு ஜி.கே. வாசன் அவர்கள் இப்படி செயல்படுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளுக்காக அறிக்கையும் போராட்ட களத்திலையும் ஜி.கே. வாசன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்யணும். ரொம்ப சுருக்கமாக ஏற்கனவே ஒரு கருத்து நான் ஏற்கனவே பேட்டியில் ஏற்கனவே கூட சொன்னேன். நான் கட்சியில் இணையரணி கூட சொன்னேன். அதாவது வைகோ அவர்களே அண்ணன் வைகோ என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ வந்து எவ்வளோ குறைச்சலாக சீட்டு கொடுத்தா கூட அதிமுக பக்கமே இரு என்று சொன்னார் அப்படின்னு வாசனை எங்ககிட்ட சொல்லி, வைகோவை எவ்வளவு குறைச்சலாக சீட்டு கொடுத்தாலும் கூட அதிமுக கூட இருங்க அப்படி என்று ஒரு ரிசப்ஷன்ல, கல்யாண ரிசப்ஷன்ல சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி உருவாக்குறதுக்கு முன்னாடி அது 3 நாள் கழிச்சு அது மதிமுகவில் போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதை என்ன ஆதாரம்? திரு வைகோ திரு வாசன் கிட்ட கூட்டணிக்கு வராதீங்க, அதிமுக கூட்டணியில் இருங்கன்னு சொன்னாரா? எங்கிட்ட சொன்னதான் நான் சொல்றேன். எங்ககிட்ட நேரடியாக நாங்க தானே கூட வாதின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிட்டு அதே மக்கள் நல கூட்டணி பின்னாடி போய் சேரும் போது நம்பிக்கை எங்களுக்கு இழந்துட வேண்டிய தலைமை வந்து நம்பிக்கை இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு தலைவராக இருந்த அந்த ஒரு சூழ்நிலை எல்லாரும் பொதுவெளி கருத்துல அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்ச இடம் புதிதாக இருக்கக்கூடிய முடிவு. அதிமுகவில் நான் போய் சேர்கிறேன் என்று சொல்லுகிற வரையில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தான் சார்ந்திருந்த இயக்கம் தேர்தல் நிலைப்பாட்டில் எடுத்த ஒரு மாற்று கருத்தில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்? நீங்க தான் கவுண்டர் பண்ண. அவர் என்ன சொல்றாரு? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல திரு ஜி.கே. வாசனிடம், அப்ப வந்து மக்கள் நல கூட்டணியை வைகோ உருவாக்கி இருந்தார், வாசன் வந்து எந்த கூட்டணியின் முடிவெடுக்கல. அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல ஜி.கே. வாசனிடம் திரு வைகோ சொன்னாராம், நீங்க அதிமுக கூட்டணி எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் போங்க அப்படின்னு. உங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கல, அதிமுக கூட்டணிக்கு போங்கன்னு சொன்னாங்க. நீங்க தான் கவுண்டர் பண்ணல. இல்ல, இதுக்கு நான் கவுண்டர் கொடுக்கிறதுக்கே இல்லை. இது ஒரு செய்தி, உண்மையான செய்தியாக இருக்கிறது. அப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் மக்கள் நல கூட்டணியை நோக்கி ஒரு தலைவரை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டாவோட இருந்த தலைவர் அப்படி ஒரு செயல்பாடு செய்திருப்பார். ஒரே ஒரு கருத்து எனக்கு செய்தி தெரியாத செய்தி தெரியாத ஒப்பீனியன் சொல்லி நீங்க பிரயோஜனம் இல்ல. நான் வந்து பார்ட்டி அதுல இதுல ஒரு விஷயத்தை ரெக்கார்ட்ஸ் இல்ல, அதனால யாருமே ஆவணங்கள் கொடுத்து சபாநாயகர் மாதிரி ரெக்கார்டு கேட்டு அப்புறம் பேசுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா எந்த சபாநாயகரா இருந்தாலும் ஆவணம் கொடுத்தாம பேசணும். இல்ல, இந்த சபாநாயகர் அடிக்கடி என்ன சொல்லி காங்கிரஸ் கட்சியுடைய புதிய தலைவர் குறித்த கேள்விகள் எழுகிறது. 4 மாதம் பெரிய டிலே இல்லை அப்படிங்கிறீங்க, ஏத்துக்கிறேன். ஆனா திருநாவுக்கரசருடைய ஒரு கிரெடென்ஷியல்ஸ் குறித்து, அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் குறித்த விமர்சனங்கள் உங்க கட்சிக்குள்ளேயே வந்ததை நீங்க அறிவீங்க. அவர் நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர், மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கிறார், பலராலும் மதிக்கப்படுபவர். ஆனால் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரு இளங்கோவனோ, தங்கபாலு, இல்ல விஜயதரணி போன்றவர்களோ காங்கிரஸ் கட்சியில மட்டுமே தொடர்ந்து இருந்திருக்கிறீங்க. ஆனா இவர் வந்து அதிமுகல அவருடைய தொடக்கம், அதை தாண்டி தனி கட்சி காண்டிருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு நேர் எதிரியான பாஜகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த கிரெடென்ஷியல் சேர்ந்தே பார்க்கப்படுது இல்லையா? அவருடைய கன்சிஸ்டன்சி குறித்த கேள்வி வெளித்தளங்களிலும் கட்சி மட்டத்திலும் கிராஸ் ரூட்ஸ்லையும் எழுமா எழாதா? திரு வெங்கடேஷ் போல. அதாவது குறிப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில் சில நேரங்களில் இது போன்ற ஒரு மாற்று சிந்தனை ஏற்படும். தலைமையை பொறுத்தவரை நீங்க கர்நாடகாவில் வந்து திரு சித்தாராமையா பத்தின பார்வை வந்து அவர் கட்சிக்கு வந்து 6 ஆண்டுகள் கட்சிக்காக எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார். அதன் பின்னர் அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுல எந்த ஹெசிடேஷனும் இல்லை நம்முடைய மேலிடத்திற்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவே எடுத்துக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவரோட ஒரு மகள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அங்க வந்து அவங்கள தலைவராக்குறாங்க. இப்போ எல்லா ஒரு கட்சியுடைய தலைவர் போக நீங்க இல்ல எங்க கட்சியிலே பணியாற்றி பின்னர் தான் அவங்க பாஜக போனாங்க. அவங்க அறியப்பட்டது பாஜகவுடைய பிரமுகராகத்தான். குமரியனந்தனுடைய மகளாக இருந்தாலும் கூட மகள் மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியில பணியாற்றினவர். அதுக்கப்புறம் தான் அவருடைய அடையாளம் பாஜகவுடைய தலைவி, தாண்டி காங்கிரஸ் தலைவர் குமரியனந்தன் பாஜகவுடைய தலைவி. அதாவது இல்ல, எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கட்சிகள்ல பாத்தீங்கன்னா பிற கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் செய்யக்கூடிய தன்மை என்பது வலுத்து தான் வருது. அப்படி பார்க்க போனா இப்ப இவங்கெல்லாம் நிறைய பேர் அதிமுக இன்னைக்கு போயிருக்காங்க. எங்க கட்சியில இருந்து போனவங்க, தமாக இருந்து போனவங்களுக்கு எல்லாம் நிர்வாகிகள் பொறுப்புகள் பொறுத்துக்கும்
அந்த கட்சியுடைய தலைவராகவே ஆவறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு கட்சியில இருந்து போன நபர் இன்னொரு கட்சியில நிர்வாகி அமைச்சர் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். அந்த கட்சியோட தலைவராகும் போது அந்த ட்ராக் ரெக்கார்ட் சேர்ந்து கட்சி தொண்டர்களால் இல்ல விமர்சகர்களால் பார்க்கப்படும். அதையும் அவரால் அந்த ஒரு பிஜேபியோட எக்ஸ் மெம்பர் அப்படிங்கிற இமேஜ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்து முடியுமா? இப்ப அதுல இருந்து அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? நாம அதுதான் அந்த இமேஜ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்து நினைக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் வந்து அந்த இமேஜை மாற்றி அமைக்கிறது. அப்படிதான் செயல்பாடு அமைக்குது அப்படிங்கிறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய இல்லத்துல பாஜகவுடைய மூத்த தலைவர் இந்திய முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடைய படம், அது முரண்பட்டதா இல்லையா? இல்ல அது நீங்க அதாவது ஒருத்தரோட பணியாற்றணுங்கிற ஒரு இதுல ஒரு அங்கீகாரமா அந்த மாதிரி படங்கள் வைக்கிறதுனால அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்லங்கிறத நாம அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கே வரல. ஆனா ஒரு வித்தியாசமா பார்க்கப்படாதா? இன்னைக்கு திமுக பிரமுகர் ஒருவருடைய வீட்டுல ஜெயலலிதா படம், இல்ல அதிமுக பிரமுகர் ஒரு வீட்டுல கருணாநிதி படம் அப்படின்னா அது புரிந்து கொள்ளப்படுமா? இல்ல ஒரு விஷயம் நார்மலா பார்க்கப்படுமா? இல்ல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றும் கூட திருநாவுக்கரசருடைய இல்லத்துல வாஜ்பாயுடைய பெரிய படம் இருக்கு. அதாவது முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களோடு அவர் பணியாற்றி இருக்கிறார் அமைச்சராக. அந்த இதுல அவர் வச்சிருப்பாரு. நாம அது இல்லாம நீங்க தேசிய அரசியலை பார்க்க வேண்டும். அங்க நீங்க பாராளுமன்றத்துல மக்களுக்காக போராடும் இடத்தில் காங்கிரஸ் பாஜக என்ன நாங்க சண்டை போட்டாலும் காரிடார்ல வி ஸ்பீக், நாங்க பேசுவோம். பேசி மக்கள் பிரச்சனைகளுக்கு அங்க கூட தீர்வு காண வாய்ப்பு இருக்கும். அந்த சுமூகமான தன்மையை ஒரு நாள் நம்ம வந்து தவறு நினைக்கிறோம். திருநாவுக்கரசர் அவர்களும் ஒரு பரிபூரணமான ஒரு காங்கிரஸ் தமிழ்நாடு அரசியல் அது கிடையாது. அதிமுக திமுக எலியும் பூனையுமா இருக்காங்க. ஒரு முன்னாள் பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் வாஜ்பாய் நான் அவரோட போட்டோவே எடுத்துக்கலங்க, அதனால இருக்க இல்ல போட்டோ எடுத்தது வேற, தனிப்படமாக இருக்குது. அதனால உங்களுக்கு காட்சி போடுறேன். ஒரு தனிப்படமாக வாஜ்பாயோட படம் மாட்டி வைக்கப்படுது அவருடைய இல்லத்துல. நீங்க காட்சியில பார்க்கலாம். நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்திரா காந்தி எடுத்த படம் இருக்கு. அது வேற. தனிப்படமாக எம்ஜிஆர் படம் இருக்கிறது, வாஜ்பாய் படம் இருக்கிறது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரமா கூட பார்க்கப்படலாம். நான் வித்தியாசமானது அப்படிதான் நாம பார்க்கணும். ஒரு வித்தியாசமான தலைவரா ஏன் நாம திருநாவுக்கரசரை யோசிக்க கூடாது? நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வளர்ச்சியை தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கிறது. அது இனி வரும் காலங்களில் it will be tested. Definitely if we go through the test and it passes and we get more recognition for the party, நாங்க இந்த தலைவரை சிறந்த தலைவரா நாங்க நிச்சயமா பாராட்டுவோம். இது முரண்பாடாகவும் பார்க்கலாம், அவர் கடந்து வந்த பாதையை மறக்கலன்னு பார்க்கலாம். இல்ல கடந்து வந்த பாதையை மறக்கலங்கிறத நாம நிச்சயமா அப்படிதான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆரோட படமும் இருக்கு, திரு வாஜ்பாயோட படமும் இருக்கு. திஸ் அபார்ட் இந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய தேர்விலேயே கூட சில தலைவர்களால் ரிப்போர்ட்டட்லி திரு ஈவிகே இளங்கோவன் உள்ளிட்டோரால் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக, மேலிடத்துக்கு ஒரு காரணமாக இவர் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு காரணமா முன்வைக்கப்பட்டதா செய்திகள் பார்த்தோம். அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருதரப்புலையுமே வந்தது. இந்த சவாலை பத்தி திரு வெங்கடேஷும் குறிப்பிட்டார். இதை தாண்டிய கேள்வி திரு வெங்கடேஷ் கேட்க வரும்போது, இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருந்து படையெடுக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு மதிமுக இருந்து பல்வேறு கட்சிகளுக்கு போனாங்க, குறிப்பா திமுகவுக்கு நிறைய பேர் மீண்டும் போனாங்க. இன்னைக்கு அது போல இன்னொரு டார்கெட்டா இன்னைக்கு தமாக உருவாகி இருக்கிறதோ? இல்லை, இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னா, தமிழகத்தில் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் ஒன்று தங்களை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒட்டி பெரிய கட்சிகளோடு ஒன்று கட்சிகளாகவே போய் இணைந்து விட வேண்டும், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய தனிநபர்கள் போய் அந்தந்த பெரிய கட்சிகளோடு இணைந்து கொள்ள வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய அரசியல் எதிர்காலம். இதுதான் ரியாலிட்டி. பொலிட்டிக்கல் ரியாலிட்டிங்கிறது இதுதான். இந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை ஒட்டி தான் எல்லா மாற்றங்களும் நடைபெறுகின்றன. இன்றைக்கு தமிழக மக்கள் மிக தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இது ரெண்டு தான் மிக முக்கியமான ஃபோர்ஸஸ்ங்கிறத மக்கள் நிரூபித்து விட்டார்கள் என்னும்பொழுது இந்த சிறிய கட்சிகளுக்கான வேறு வாய்ப்புகள் இல்லை, அண்ட் தனிநபர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக இங்கே வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளிடம் போய் சேர்கிறார்கள். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய எதிர்பார்த்தது தான். ஆனால் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சாக நான் கருதுவது என்னவென்றால், தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், ஒரு பர்செப்ஷன் ஒன்று இருக்கு. அதுதான் அவருடைய லெவல்லேருந்து இருக்கக்கூடிய பர்செப்ஷன்ஸ், அவர் மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ராக் ரெக்கார்டு, அவருடைய முன்னாள் பிஜேபி அல்லது முன்னாள் அதிமுக, இந்த மாதிரியான தோற்றங்கள் எல்லாம் மீறி அவர் தன்னை முழுமையான ஒரு காங்கிரஸ்காரராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கான ஒரு ஆதரவு தளத்தை இன்னும் எவ்வளவு தூரம் விரிவாக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்கு. அந்த சவால் எதிர்கொள்ள வேண்டும்.
இன்னொரு முக்கியமான சவால் இருக்குது. அந்த சவால் அப்படின்னா அதுக்கு நிகரான அவருடைய ட்ராக் ரெக்கார்டு, ஒரு ஒரு மிக முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர், ஒரு இன்னைக்கு வந்து கூட்டணி அரசியல்ல தான் சிறிய கட்சிகள் சாதிக்க முடியும் அப்படிங்கும்போது அவருடைய சொந்த செல்வாக்குல பல பகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறார், சொந்தமா கட்சி நடத்திருக்கிறார். அவருடைய செல்வாக்கும் ஒரு முக்கியமான ஒரு கிராஸ் ரூட் லெவல் லீடரா பார்க்கப்படுறார். அதனால தான் நான் சொல்றேன், அந்த கிராஸ் ரூட் லெவல்ல அவர் களப்பணியாற்றுவதில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதாரமான திறமை ஒன்று இருக்கிறது, ஒரு தேர்ச்சி ஒன்று இருக்கிறது. அந்த தேர்ச்சியும் திறமையும் காங்கிரசுக்கு பயன்பட வேண்டும் என்றுதான் அவரை தலைவராக கொண்டு வந்திருக்க முடியும். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னவென்றால், முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு சேஞ்சிங் த பர்செப்ஷன் ஆஃப் த காங்கிரஸ். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ரெண்டாவது, இது இந்த 2014 இந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா 16 தேர்தலையே பார்த்தீங்கன்னா 41 சீட்கள் வந்து திமுகவிடம் என்று பெற்ற கட்சியானது காங்கிரஸ் கட்சியானது ரெண்டு விஷயங்களை செஞ்சிருக்கு. ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமாகாங்கிற ஒரு கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு அதை முழுமையாக காலி செய்து விட்டது. அது ஒரு பெருமை. இன்னொரு பெருமை என்னன்னா, இவர்கள் வாங்கிய 41 சீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெற்றியை பெறவில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அப்போ இன்றைக்கு என்னன்னா, திமுகக்குள்ளே என்ன ஒரு எண்ணமா இருக்குதுன்னா, தங்களுடைய வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் கெடுத்து விட்டதுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. இந்த மாற்று கருத்துகளுக்கும் வெளிய பார்வை மாதிரி அப்படி கிடையாது. 41 சீட்டு கொடுத்துட்டு நீங்க 8 சீட்டு ஜெயிச்சதுங்கிறது நிச்சயமான ஒரு தோல்வி தான். 63 சீட்டு கொடுத்து நாங்க 5 சீட் தான் வந்தோம். இந்த தடவை 41ல 8 வந்திருக்கோம். திமுகவுடைய பார்வையிலிருந்து பார்த்தீர்கள் என்றால், இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னொரு 50 வருஷம் பிரயாணிக்கணும் சொல்ல முடியாது. திமுகவே வந்து நீங்க என்னன்னா, காங்கிரஸை எவ்வளவு தூரம் இணைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ தங்களுடைய கிரெடிபிலிட்டியை இன்னைக்கு நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு திருநாவுக்கரசர் இருக்கிறார். அந்த இடத்துக்கான ஒரு தாங்கள் அந்த கூட்டணிக்கு இருந்து பலம் சேர்க்கிறோம் என்றது திருப்பி நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு திருநாவுக்கரசருடைய பொறுப்பு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு அவருடைய ஒரு பெரிய வேலையாக இருக்க முடியும். திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு மதிமுக பல பேர் போனா மதிமுக புரிஞ்சிடுதுன்னோ இல்லாட்டி இது தேய்கிறதோ அப்படின்னு ஒரு புரிதல் கொண்டு வர முடியுமா? ஏன்னா மதிமுகவுடைய பிரதான அடையாளம் வைகோ. அது போல தமாகலேருந்து நீங்க போயிருக்கிறீங்க, திரு SRB போயிருக்கிறாரு, மேலும் சிலர் போயிருக்கிறாங்க. அப்படின்னு தமாக கரைகிறது, தேஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு முடிவுரை எழுதிட முடியுமா? ஏன்னா அதனது பிரதான அடையாளம் திரு GK வாசன். அவரை தான் நீங்க முன்னிறுத்தினீங்க, அவர் தான் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு 96,000 பேர் உங்க கட்சிக்கு போயிருந்தாலும், மேலும் பலர் வேறு சில கட்சிகளுக்கு போயிருந்தாலும் கூட அந்த கட்சிகளுடைய அடையாளம், அதாவது USPன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான அடையாளம் தானே ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா, நான் வந்து சேர்த்தது இன்னைக்கு வந்து 7,750 பேர் தமாகாட்டில் தான் கொண்டு போய் சேர்த்தேன். அது மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்து, தருமபுரி மாவட்டத்தினுடைய தலைவர் வந்து சேர்ந்தாரு. அதே மாதிரி திருவாரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தரணி தலைவர் சங்கர்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. அதே போல் இந்த சிவகங்கை மாவட்டம், எல்லா மாவட்டத்தும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போது இப்படி கூடாரமே காலி ஆகிற போது அவர் வந்து வாசன் தான் அதுக்கு ஒரு அடையாளம் சொன்னால், வாசன் மட்டும் தான் அங்கே இருக்க முடியும், மற்றவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்களா? அப்போ அதனுடைய பொருள் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அப்படி அதிமுகவிலேருந்து நிறைய பேர் எம்எல்ஏக்கள் உட்பட போன காலம் உண்டு, திமுகவிலேருந்து எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் மாறின காலம் உண்டு. அதுல இன்னைக்கு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று தலைமையேற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது 100 பேர் அதிமுகல இருந்து நம்ம கட்சியில சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் கடந்த காலத்துல வந்து கடந்த காலத்துல கூட்டணி மூலமாகவே தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த நிலைமை எல்லாம் மாற்றி இன்று தமிழகத்தினுடைய முதல்வர் அம்மா அவர்கள் வந்து கூட்டணியே இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நல்ல வெற்றி பெற்று இன்று ஆட்சி அமைத்திருக்கார் என்று சொன்னால், இது 1900 அதாவது காங்கிரஸ் கட்சி ஒண்ணுதான் அப்ப முன்னாடி 1967 முன்னாடி தனிச்சு ஆட்சி செஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். ஆனா இப்பொழுது ஒரு பெரிய வரலாறு படைத்திருக்கக்கூடிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தால், இன்னும் சொல்லுவாங்க மக்கள் நல திட்டங்கள் இவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, சொல்லுங்க. நானே கூட 7,000 சேர்த்து விட்டேன் அப்படின்னு. அது மாதிரி பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு, பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த அமைச்சர் 10,000 பேரை கொண்டு வந்தாரு, இவர் ஒரு 7,000 பேர், இப்படி டார்கெட் வைத்து இவ்வளவு பேரை சேர்ப்பது அப்படிங்கிறது ஆர்டிபிஷியலா பார்க்கல. டார்கெட் இல்ல இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டிகளே வர முடியாது. இயல்பா வரணும். ஒவ்வொரு மூத்த தலைவரும் டார்கெட் வச்சு இல்ல, நம்ம டார்கெட் வச்சா சேர்த்தோம் நாங்க.
நீங்க 7000 எண்ணிக்கையா சொல்றீங்க. அது மாதிரி மாசா பாண்டியராஜன் ஒரு ஃபார்ம் எடுத்தா 25 பேர். அது மாதிரி எத்தனை ஃபார்ம் சேர்த்தறன்றது கணக்கு இருக்குல்ல. கணக்கு சும்மா இதெல்லாம் டூப் இல்ல. இது வந்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். காரணம் என்னன்னா இன்னைக்கு 91000 பேர் நீங்க முடிச்சிட்டோம். கோணியில கூட அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இருக்கும், எல்லாம் கையெழுத்து இருக்கும். நீங்க போய் உளவுத்துறை வச்சு செக் பண்ண முடிஞ்சா செக் பண்ணுங்க. ஐபி வச்சு உங்களை வச்சு காங்கிரஸ் ஒரே ஒரு விஷயத்தை ஐபி இல்ல. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் சில காங்கிரஸ் இல்ல பிஜேபில இருந்தாலும் கூட சில பேர் வந்து இவங்களுக்கு லாயலா இருக்கான். அல எங்கள்ட்ட எல்லாரும் லாயல். நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய புதுசா ரகசியங்கள்லாம் நீங்க அவுட் பண்றாங்க. ஐபி என்ன இப்ப என்ன ஏற்கனவே வாஜ்பாய் படத்தெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க தலைவர்லாம் வரசலாதீங்க. எம்ஜிஆர் பத்தி வச்சிருக்காங்க. இல்ல ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் கேக்குறேன் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிஜேபி உடைய தொடர்பு காங்கிரஸ் இருக்குன்னு தெரியுது. ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு இவ்வளவு டிராபிக் அடைச்சு இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவ்வளவு பண்றீங்களே. இன்னைக்கு தமிழகம் காவிரி பிரச்சனையில தத்துரிச்சிட்டு இருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்து நீங்க திருவிழா கொண்டாடி அதனால முதல்ல நீங்க காவிரி பிரச்சனை உள்ள பிரச்சனையை தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டு உடனடியாக பிரதமர் அதுல கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு கட்சி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இத 2 நாள் தள்ளி போட்டு கூட பிரதமரை சந்தித்து நடவடிக்கைகளை எடுக்கலாம் இல்லையா? முக்கியமான கேள்வி. அதையே செய்யல. அத நிச்சயமா செய்யணும். அது நாங்க எதிர்பார்க்கிறோம். முக்கியமான காரணம் ராகுல் காந்தி பிரதமர் இல்லங்க. சோனியா காந்தி எங்க போறாரு? சோனியா காந்தி பிரதமர் இல்ல. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்காதா? கருத்து இருக்கு. கருத்து தான் நாங்க சொல்றோம். நாடு காவிரியில கருத்து தான் நாங்க சொல்றோம். மோடிக்கு கருத்து இல்லையா? இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி தானே. அவர் கருத்து இல்லையா? அவரை போய் நம்ம தமிழக முதலமைச்சர் போய் சந்திக்க வேண்டாமா? போய் சந்திக்கணும். போய் சந்திக்கணும். அதே நேரம் தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இதுக்கு ஒரே தெரிவிக்கிறார். ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களுடைய கருத்தை நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதே நேரம் திருவிழா கொண்டாடுறதுக்கு காவிரி பிரச்சனை போற பிரச்சனைக்கு பிரதமரை சந்திச்சு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு நீங்க கொண்டாடுங்க. எவ்வளவு திருவிழா வேணா கொண்டாடுங்க. காவிரி பிரச்சனைக்கு முக்கிய காரணம் யாரால வந்ததுன்னா அந்த காங்கிரஸ்ல வந்தது. அன்னைக்கே வந்து மன்மோகன் சிங் ஒழுங்கா அந்த மேனேஜ்மென்ட் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா இல்ல இந்த அளவுக்கு இல்ல தெரியல கட்சியில காவிரி பிரச்சனை வந்து ஏற்கனவே அம்மா சட்ட போராட்டத்தை நடத்தி வந்து காவிரி தண்ணி வந்துட்டு இருக்கு. இங்க ஆர்ப்பாட்டத்தை வந்து இங்க நடக்கக்கூடிய அன்றாட அப்புறம் சாப்பிடாத இருப்பீங்களா? காவிரி சாப்பிடாத இருக்கீங்களா? நீங்க நடக்க வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தண்ணி வந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தண்ணி வந்துட்டு இருக்கு. பிரச்சனையே பிரச்சனை பண்றதுதான் பிரதானம். ஏன் இன்னைக்கு திமுக வந்து மனு கேக்குறாங்க? ஏன் வந்து கேண்டிடேட் செலக்ஷன் இன்னைக்கு அக்கறை செலுத்துறாங்க? உள்ளாட்சி தேர்தல் வரதுனால இது என்ன கட்சியில இன்னைக்கு திருவிழா இது ஊரெல்லாம் அழைச்சு டிராபிக்கே போடாம எந்த பக்கம் யாரும் இந்த திருவிழா மக்கள் செல்வாக்கு இருக்கிற காரணத்தால அவ்வளவு டிராபிக் வருது. உங்களுக்கு ஆளே உங்க கட்சிக்கு உங்களுக்கு ஆளே இல்லாத கட்சிக்கு நீங்க தலைவரை போட்டாலும் சரி இல்ல நீங்க எதை போட்டாலும் கட்சி இல்ல இல்ல நான் சொல்றேன் ஆளுங்களை புடிச்சு வந்து கட்சியில சேர்த்து ஆளே இல்லாத கட்சிக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து எவ்வளவு பேரை வேணா இறக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியில ஆளெல்லாம் புடிச்சிட்டு வரது இல்ல. 41 சீட் வாங்கி 8 ஜெயிச்சிங்க. இதுல லட்சம் தெரியுங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையா இருக்கும். அதனால தான் உங்க மாதிரி காசு கொடுத்து ஜெயிக்கிற அதிமுக பணம் விநியோகம் செய்யப்பட்டது. இன்னைக்கு அப்ப உள்ளாட்சி தேர்தல்ல நிச்சயமா ஜெயிக்க போறது அதிமுக. இல்ல நீங்க யார டெபாசிட் வாங்க போறீங்க? தலைவர் பதவியை எதற்காக நீங்க இது பண்ணீங்க? தலைவர் பதவியை ஏன் நீங்க மாற்றி அமைச்சீங்க? ஒரு கருத்து சொல்லுங்க. இன்டைரக்ட் எலெக்ஷனா ஏன் மாத்துறீங்க? பிரதமருக்கு டைரக்ட் எலெக்ஷன் வைக்கலாம். பிரதமருக்கு டைரக்ட் எலெக்ஷன் முதல்வருக்கு டைரக்ட் எலெக்ஷன் நாளைக்கு எந்த அளவுக்கு அரசியல் களம் பரபரத்து இருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு சர்ச்சையில் we cannot have a very uncivilized end to a civilized debate. இது சரியில்லை சகோதரி. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை நோக்கி அரசியல் களம் பரபரப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஷோ ஸ்ட்ரென்த்தாக அதிமுக இந்த நிலையை காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சி வியூகத்தை வகுக்க ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. திமுகவும் ஜரூராக தயாராகி வருகிறது. ஒரு பலமான இருதுருவ போட்டியாகத்தான் சட்டமன்ற தேர்தல் இருந்தது. அந்த நிலை மாறுமா? ஆளுங்கட்சிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குமா? இல்லை எதிர்கட்சி தன்னுடைய வாய்ப்பை மேலும் வந்து பிரகாசமாகுமா உள்ளாட்சி தேர்தலில்? அதை நோக்கித்தான் தமிழக அரசியல் களம் உள்ளாட்சி தேர்தலை நோக்கித்தான் தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.